Daily. Taste the Daily. முருகையன் சார் என்னன்னா நீங்கள் எந்த நாட்டுக்கு வேணாலும் 4 வருஷமா 40 நாள் 400 நாள் கூட போய் இருங்க. ஆனால் அதனால் விளைந்த பயன் என்ன? பயன் இல்லைங்கும் போது இட்ஸ் அ ஃபெயிலியர் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்திய நாட்டினுடைய தொழில்துறை வளர்ச்சியில் தமிழ்நாடு ஒரு வித்தியாசமான ஒரு மாநிலம். இன்று நேற்றல்ல, இன்றைய ஸ்டாலின் ஆட்சியில் மட்டுமல்ல, 1991 எப்போ உலகமயமாக்கலில் நாம் முழுமையாக ஈடுபட துவங்கினோமோ அதிலிருந்தே அமைச்சர்களாக தமிழ்நாட்டிலிருந்து டெல்லியில் அமைச்சர்களாக இருந்தவர்கள்லாம் இருக்காங்க. முரசொலிமாரெல்லாம் ஒரு முக்கிய பொறுப்புல இருந்தாங்க. ஏன்னா அதனால தமிழ்நாட்டில் பல தொழிற்சாலைகள் வளர்ச்சி என்பது எப்பவும் நடக்கிற விஷயம்தான். ஒவ்வொரு 4 ஆண்டு காலமா முதலமைச்சர் ஸ்டாலின் வெளிநாட்டுக்கு சுற்றுப்பயணம் போயிட்டு வராருல, அதனால என்ன பயன்? ஒவ்வொரு முதலமைச்சரும் வெளிநாட்டுக்கு போறாங்க. ஒவ்வொரு முதலமைச்சர் போறதை விடுங்க சார். முதலமைச்சர் இப்போதைய முதலமைச்சர் சிஎம் ஸ்டாலின் என்ன பண்ணாரு அத சொல்லுங்க. இப்போ லண்டனுக்கும் ஜெர்மனிக்கும் ஒரு சுற்றுப்பயணம் போய் வந்திருக்காரு. அதுல 33 MOUs போட்டிருக்காரு. 33 அதுல 15,516 கோடியை அதாவது புதிய இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வந்ததாக காட்டியிருக்கிறாங்க. அதுல கிட்டத்தட்ட 17,613 வேலை வாய்ப்புகளை 17,000 பேருக்கு வேலை வாய்ப்புகளை கொடுப்பதற்கான 17,000 பேருக்கு வேலை வாய்ப்பு. அப்ப இன்வெஸ்ட் பண்றது 1 கோடி 15,000 கோடி 15,516 கோடி. அதுல 17,613 பேருக்கு வேலை கிடைக்கும் என்று ஒரு உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இது இப்ப போயிட்டு வந்ததனுடைய ஒரு பலனாக பார்க்கப்படுகிறது. அடுத்தடுத்து இன்னும் நிமிஷம் முருகையன் சார், எனக்கு இது கொஞ்சம் விளக்கம் மட்டும் கொடுத்துறீங்களா? இப்ப பட்ஜெட் போடுறோம்ல, தமிழ்நாடு பட்ஜெட் போடுறாங்கல்ல, இந்த ஒரு வருடத்துக்கு வருமானம் 10 லட்சம் கோடி, செலவீனம் 9 லட்சம் கோடி, பற்றாக்குறை 2 லட்சம் கோடி அப்படின்னு மட்டும்தான் சொல்லுவாங்களா? எந்த துறையில நீங்க பட்ஜெட்டோட இல்ல இத போய் பட்ஜெட்டோட நீங்க இணைச்சு பேசுறீங்க. கேக்குறமே நீங்க புரிஞ்சுக்க மாட்டீங்க. சொல்லுங்க, கேள்வியை உள் வாங்கிட்டு பதில் சொல்லுங்க. பதட்டமே பட வேண்டாம், சரியா? ஒரு துறையிலும் எவ்வளவு வருமானம் வருது, அரசுக்கு எவ்வளவு அதனால லாபம் வருது, அரசு எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணுது, அரசு பொதுத்துறை நிறுவனங்கள்ல இருந்து எவ்வளவு வருது, அரசு எவ்வளவு கொடுக்குது, சமூக சேவை துறையினெல்லாம் இருக்கு இல்லையா, போக்குவரத்து துறை, அதுக்கு எவ்வளவு வருமானம், அரசு எவ்வளவு மானியமா கொடுக்குது, கல்வித்துறைக்கு எவ்வளவு ஒதுக்கிறோம், அதுல என்னென்ன வேலைகளுக்கு எவ்வளவு ஒதுக்கீடு, இது எல்லாமே இன் டீட்டெயிலா சொல்றோம்ல. அந்த மாதிரி நீங்க லண்டன் போனீங்க, ஜெர்மன் போனீங்கல்ல, ஜெர்மன்ல 10ஆம் தேதி இந்த கம்பெனியை நான் மீட் பண்ணேன். அவங்க கூட இந்த MOU சைன் பண்ணியிருக்கிறேன். அவங்க ஸ்ரீபெரும்புதூர்ல இந்த கம்பெனியை தொடங்க போறாங்க, இத்தனாம் தேதி தொடங்குவாங்க, இத்தனாம் தேதிக்குள்ள தொடங்கணும்னு நாங்க MOU போட்டிருக்கோம், இவ்வளவு கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு உங்களுடைய இந்த 10 நாள் பயண திட்டத்திலையும் ஒவ்வொரு நாளும் என்னென்ன ஈவெண்ட்ஸ் நடந்தது, அதுல என்னென்ன MOUல என்ன எழுதியிருந்தீங்க அப்படின்னு விவரங்களை கொடுக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? அவங்க அதை தான் கேக்குறாங்க, வேற ஒண்ணும் கிடையாது. வெள்ளை அறிக்கைன்னு இதை தான் கேக்குறாங்க. நீங்க என்னமோ பட்ஜெட் படிக்கிறது மாதிரி தான் இதை படிக்கணும், 1 மணி நேரத்துக்கு நீங்க எல்லாத்தையும் படிச்சிருக்கணும் அப்படிங்கிறீங்க. அவர் இப்பதான் சுற்றுப்பயணம் முடிச்சுட்டு வந்திருக்காரு. அவர் நீங்க கொடுத்துருங்க, நிருபர்களை சந்திக்கிறாரு. அதுல இவ்வளவு MOU போட்டிருக்கிறோம், நாங்க இவ்வளவு தொகை வரும், இவ்வளவு பேருக்கு வேலை கிடைக்கும் என்று ஒரு ஷார்ட்டாக ஒரு பதிலை சொல்லிவிட்டு அவர் போயிருக்கிறார். அதுக்கு பின்னாடி அதுக்கு அசெம்பிளியில சட்டமன்றம் கூடும், அதுக்கான கேள்விகளை இவங்க எழுப்புவாங்க எதிர்கட்சி தலைவர்கள். எழுப்பும் போது சட்டமன்றத்தில் அதுக்கு உரிய இதெல்லாம் கேளுங்க. இன்றைக்கு உள்ள டெக்னாலஜி அதனுடைய விவரங்கள் எல்லாம் பதிவு செய்யப்படும். அந்த பதிவுகளை நீங்கள் எடுக்க முடியும். அப்படி எடுக்கவில்லை என்றாலும் எடுக்க முடியவில்லை என்றால் எங்க சொல்ல வேண்டுமோ அதை சொல்லுவார்கள். இங்கிருந்து வந்த உடனே நீங்க எனக்கு எல்லாத்தையும் வெள்ளை அறிக்கை கொடுங்க, எல்லாம் பட்டியல் போட்டு கொடுங்க. இது என்ன பட்டிமன்றம் நடக்குதுங்க? அது இல்லங்க. ஒரு முதலமைச்சர் நீங்க இருங்க போறங்க, இப்ப வேணாம், உங்களுக்கு டைம் கொடுக்குறேன். நிச்சயமா ஜெர்மனுக்கும் லண்டனுக்கும் போயிட்டு வந்த வெள்ளை அறிக்கை ஒரு பக்கத்துக்கு இருக்கட்டும். துபாய் போயிட்டு வந்தீங்களே, அந்த வெள்ளை அறிக்கை எங்க? 4 வருஷம் ஆச்சு. என்ன இன்வெஸ்ட்மெண்ட் வாங்குனீங்க, எத்தனாயிரம் கோடி, யார் இன்வெஸ்ட் பண்ணாங்க, எங்க இன்வெஸ்ட்மெண்ட் நடந்திருக்கு, எத்தனாயிரம் பேருக்கு வேலை கிடைச்சிருக்கு, அந்த டீடைல்ஸ் கொடுத்திருக்கீங்களா? இல்ல. ஜப்பானுக்கு போனீங்க, சிங்கப்பூருக்கு போனீங்க, ஸ்பெயினுக்கு போனீங்க, அமெரிக்காவுக்கு போனீங்க. இந்த விவரங்கள் எல்லாத்தையும் நீங்க சொன்ன மாதிரி சட்டமன்றத்திலையும் கேட்கறாங்க எதிர்கட்சி தலைவர், மக்கள் மன்றத்திலையும் போய் கேட்கறாங்க. எல்லா விவாதங்களையும் உட்கார்ந்துட்டு எல்லாரும் கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. 4 வருஷமா என்ன உட்கார்ந்து ரிப்போர்ட் எழுதிட்டு இருக்கீங்களா? கேட்க மாட்டாங்க. இந்த மாதிரி புத்திசாலித்தனமான கேள்விகளை சட்டமன்றத்தில் நீங்க கேட்கும் போது ஒரு தொழில்துறை அமைச்சர் சொல்லிதான் சார் ஆகணும்.
நீங்க 10 இல்லாட்டி கூட 5 சொல்லி ஆகணும். அவ்வளவு புத்திசாலித்தனமான தொழில்துறை அமைச்சர் நீங்க சொல்றீங்க. இல்ல இல்ல இந்த கேள்விகளை புரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு இல்ல தொழில்துறை அமைச்சர் முன்னாடி இந்த முதலமைச்சர் எல்லாம் இதுக்கு முன்னாடி முதலமைச்சர் போய் வந்திருக்காங்க. வெள்ளை அறிக்கை எல்லாம் கொடுக்கல. நாங்க இவ்வளவு தொகையை கொண்டு வந்தோம், இந்த வகையில இந்த கம்பெனி யாரும் வந்து குறிப்பிட்டு சொல்லல. அது மாதிரி வந்து இப்பவும் நீங்க சட்டமன்றத்துல கேள்வி கேளுங்க சார். சட்டமன்றத்துல கேள்வி வந்திருக்காரு. அதிமுக ஆட்சி காலத்துல இருக்கும்போது நாங்க போயிட்டு வந்தோம், அதனால விளைந்த பயன் என்ன அப்படிங்கிற ஆதாரத்தை கேட்டீங்கன்னு வைங்களேன், அவங்க என்ன சொல்லுவாங்க, நாங்க காமிக்கிறோம் கூட சார். இருங்க சார், நாங்க காமிக்கிறோம். கள்ளக்குறிச்சி மாவட்டத்துக்கு போங்க, தலைவாசல் இருக்கு, அங்க பாருங்க 1000 ஏக்கர்ல எங்களுடைய ஆதாரம் இருக்கு அப்படின்னு கை காமிக்கிறாங்க. நீங்க சென்னையில இருந்து ஸ்ரீபெரும்புதூர் வரைக்கும் நூற்றுக்கணக்கான தொழிற்சாலையை நம்ம கண் முன்னால பாத்துக்கிட்டு இருக்கோம் சார். நீங்க வந்து எல்லா தொழிற்சாலையும் உடைக்க கூடாது. கடத்தேங்காய் எடுத்து வழிப்பிள்ளையாருக்கு உடைக்க. கடத்தேங்காய் எல்லாம் இல்ல, ஒரு நிமிஷம் இருங்க. சார் கடத்தேங்காய் இந்த அரசுகள் முயற்சியில வந்து ஆண்டு காலத்துல வந்தது. எப்ப அவங்க இங்க கொண்டு வந்து நிறுவனத்தை தொடங்கினாங்க, யார் அதுக்கு MOU சைன் பண்ணது அப்படிங்கிற விவரங்களை சொல்லுங்க. இப்போ கூட இந்த பாருங்க, செப்டம்பர் 11ஆம் தேதி 2000 கோடி ரூபாய் மதிப்புல டெல்டா எலக்ட்ரானிக்ஸ் அந்த நிறுவனத்தினுடைய இது வந்து துவக்க விழா. யார் சைன் பண்ணது, எப்ப சைன் பண்ணது சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. எங்களுக்கு தெரியல சார். இல்ல சார், சொல்றீங்கல்ல இவருடைய ஆட்சி காலத்தில் ஆட்சி காலத்தில் கொண்டு வந்ததுதான் சார் துவக்க போறாங்க சார். 11ஆம் தேதி ஓசூர்ல துவக்க போறாங்க. யார் ஆட்சி காலத்துல கொண்டு வந்தது? ஸ்டாலினுடைய ஆட்சி காலத்தில் போடப்பட்ட MOU. எந்த MOU, எங்க போட்டது, எந்த நாட்டுக்கு போன போது போட்டது? நீங்க இதுல வந்து ஒரு குறிப்பு இருக்கு, டைம் எடுத்துக்கோங்க, பிரச்சனை இல்ல, நாங்க வெயிட் பண்ணல. இல்ல அது வந்து நீங்க எந்த நாட்டு எது அவ்வளவு நான் பெரிய பட்டியலை வந்து நான் கொண்டு வர முடியாது. அத நீங்க கேட்கலாம் சார். நான் அத பத்தி நீங்க கேக்குறீங்கன்னா அதுக்கு பதில் என்ன சொல்ல முடியும்? சிரமப்படவே வேணாம். உங்களுக்கு எதுக்கு இவ்வளவு சிரமம்? ஆமா, நீங்க சிரமப்படவே வேண்டாம். அரசு அத சொல்லிட்டா நாங்க எதுக்கு உங்களை அரசு சொல்லுங்க சார். உங்களை ஏங்க சார் அரசு சொல்லுங்க. கூட்டணி கட்சியான 11ஆம் தேதி நடக்கிற விழாவுல அவர் எந்த நாட்டு இது எப்போ வந்து MOU போட்டது, எப்போ வந்து இது துவக்குறாங்களே, எப்போ போட்ட டீடைல் எல்லாம் அன்னைக்கு அவங்க சொல்லுவாங்க. அந்த நிகழ்ச்சியில சொல்லுவாங்க. எந்த நிறுவனத்தை நீங்க திறந்து வைக்கிறீங்களோ திறப்பு விழாவை அப்ப பாத்துக்கங்க. இல்லன்னா பொறுப்புள்ள எதிர்க்கட்சி தலைவர்கள் கேட்கட்டும் சார், கேள்வி சட்டமன்றத்தில் கேட்கட்டும் சார். இது எந்த நாட்டுடைய MOU, எப்போ வந்தது, நீங்க கேளுங்க சார். ஆளும் அரசுக்கு பொறுப்பு இல்லையா சார்? சார் ஆளும் வெளியில சொல்லணும். இல்ல ஆளும் அரசு சொல்லுவாங்களுக்கு ஒரு தெளிவு கொடுக்கணும். வேலை இல்லாம 10 லட்சம் இளைஞர்களுக்கு மேல இங்க இருக்கிறாங்களே, காத்துக்கிட்டு இருக்காங்களே, அவங்களுக்கு ஒரு உறுதி கொடுக்கணும். இந்த ஆண்டுல இங்க ஒரு நிறுவனம் வருதுப்பா, நீங்க அதுக்கெல்லாம் அப்ளை பண்ணுங்க, உங்களுக்கு வேலை இருக்கும், நான் உங்களுக்கு வாக்குறுதி கொடுத்திருக்கிறேன், இந்தாங்க போங்க, எல்லாரும் வேலை வாங்கிக்கங்க. சார் நீங்க இது போன்ற டிபேட்டுகள்ல பேசுறதுக்கெல்லாம் வந்து வெள்ளை அறிக்கையோ இது மாதிரி விவரங்கள் எல்லாம் அளிக்க மாட்டாங்க சார். நீங்க பொறுப்பான இடத்துல சட்டமன்றத்துல எதிர்க்கட்சிகள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் கேள்வி எழுப்பும் போது சார் இதுக்கு நீங்க விளக்கம் சொல்லுங்கன்னா சொல்லிதான் சார் ஆகணும், சொல்லிதான் ஆகணும் சொல்லுவாங்க சார். நீங்க சொல்ல முடியாது மாட்டீங்க திரு முருகையன். நான் கேட்டா எதுவும் தப்பா எடுத்துக்க மாட்டேங்க, சொல்லுங்க. சட்டமன்றம் நடக்கும் போதெல்லாம் நீங்க டிவி பாப்பீங்களா மாட்டீங்களா? அதெல்லாம் பாக்குறோம், பாக்குறீங்க. எல்லாம் கேள்விக்கு யார் என்ன கேள்வி கேக்குறாங்க பாக்குறீங்களா? எல்லாம் பாக்குறோம். தலைவர் கேள்வி கேட்கிறாரா இல்லையா? கேட்டா சொல்ல வேண்டிய பொறுப்பு இருக்கு சார், ஆட்சிக்கு அதிகாரத்துக்கு இருக்கு சார். அப்ப ஆளும் அரசு பிரதிநிதிகள் பொறுப்பற்று இருக்கிறாங்கன்னு சொல்ல வரீங்க. அதை விட நீங்க சொல்லுங்க, அரசு பிரதிநிதிகள் கேட்கட்டும் சார். கேட்கும் பொழுது அந்த விளக்கங்கள் விவரங்களை சொல்லிதான் சார் ஆகணும். நாட்டு மக்கள் பிரதிநிதிகள் சார், அவங்க இந்த நாட்டு மக்களுடைய கட்சி தானே. நீங்க எந்திரிச்சு ரெக்கமெண்ட் பண்ணலாம்ல, உங்க MLA எல்லாம் இருக்காங்களே, எந்திரிச்சு தொழில்துறை அமைச்சர் திரு TRB ராஜா அவர்களே, இதோ எதிர்க்கட்சி கேட்கறாங்க, வெள்ளை அறிக்கை கொடுங்க, ஏன் கேட்க மாட்டீங்க? கட்சியோ எதிர்கட்சின்னு இல்ல சார், இந்த மக்களுடைய பிரதிநிதிகள் யார் கேள்வி கேட்டாலும் சொல்ல வேண்டிய பொறுப்பு இந்த அரசுக்கு இருக்கு. நீங்க வந்து கேட்போம் சார், கேட்கும் போது சொல்லுவாங்க சார். பொறுப்பு இல்லாம நடந்துக்கிறாங்க சார், கொடுக்க மாட்டேங்கிறாங்களே, அதைத்தான் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க? ஏன்னா அங்க ஒண்ணும் இல்ல. 15,000 கோடிங்கிறீங்க, எந்த கம்பெனில எத்தனாயிரம் கோடிங்கிற டீடைலாவது ஏன் கொடுக்க மாட்டீங்க? வரும் இன்னும் பாருங்க, இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள வந்து அதனுடைய விளக்கம் டீடைல்ஸ் இன்னைக்கு தான் வந்திருக்காரு. வெளிப்படையா வந்து ஷார்ட்டா வந்து பேட்டி கொடுத்துட்டாரு. இன்னும் வந்து இந்த மாதிரி கேள்விகள் வந்து எதிர்க்கட்சிகள் வந்து கொஸ்டின் பண்ணும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, எடப்பாடியார் கேட்டா முதலமைச்சர் சொல்லுவாங்க அந்த ஸ்பெயின்ல என்னென்ன முதலீடுகளை ஈர்த்துட்டு சொல்லுவாங்க சார். பதில் இருக்கு, நீங்க அவசரப்படுறீங்க. நீங்க எதிர்க்கட்சி தலைவர் வந்து ஒரு நிமிஷம் இல்ல சொல்லுவாங்க சார்.
தொழில்துறை அமைச்சர் அதுதான் சார் இருக்காரு, டிஆர்பி ராஜா இருக்காரு, அவர் சொல்லுவார். அவசரப்படுறோங்கிறீங்க, 2 வருஷம் ஆச்சு. அதை விடுங்க, இப்ப நீங்க போட்டது இப்ப சொல்லுங்க, இந்த 33 MOS எங்க, அதை வந்து இப்ப டிஆர்பி ராஜா சொல்லி ஆகணும், புரியுதுங்களா? நீங்க ஏதுக்கு முன்னாலே இதை கேட்டா அதை சொல்லுவீங்க, அதை கேட்டா இதை சொல்லுவீங்க, அப்படி இல்ல சொல்லுவாங்க சார். நீங்க இன்னைக்கு தான் வந்திருக்கிறாரு, குறிப்பா ஒரு சின்ன பேட்டியை கொடுத்திருக்கிறாரு, அந்த குறிப்பை தான் சொல்ல முடியும். கேட்பாங்க அது என்ன காமெடி இல்ல இல்ல இல்ல, அது இல்ல, பொறுப்பான அமைச்சர் டிஆர்பி ராஜா இருக்கிறாரு, அதுக்கு 33 MOU யாரோட போட்டிருக்கிறோம் அப்படிங்கறத இன்னும் விளக்கம் கொடுப்பார் என்று நம்புகிறேன். முருகையன், ஸ்பெயின்ல எந்தெந்த கம்பெனியோட MOU எல்லாம் இங்கிலாந்தா இருக்கட்டும், ஸ்பெயினா இருக்கட்டும், எவ்வளவு கோடி ரூபாய்க்கு போட்டிருக்கோம், எங்கெல்லாம் இங்க தொடங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு விவரத்தை இத்தனை பதில் எல்லாம் திரட்டி வச்சு 15,000 கோடி டீட்டெயிலாம் சொல்றீங்கல்ல. போன தடவை போனேன், ஸ்பெயினுக்கு போயிட்டு வந்தேன், இவ்வளவு இதாயிருச்சு, இங்க இந்த ஒர்க்கெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. துபாய் போனல என்ன விமர்சிச்சிங்களா, இங்க பாருங்க 6,000 கோடி ரூபாய் இருந்துட்டு வந்தா, இங்க பாருங்க இங்க இருக்கு இத்தனை ஆயிரம் பேர் வேலை வாய்ப்பு வந்திருக்கு அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றதுல என்ன பிரச்சனை? யாரு கேட்டு அவர் சொல்லல, அது சொல்லுங்க நீங்க. நீங்க கேட்டு நான் சொல்லணும்னு வச்சுக்கலாம் சார். அங்க வந்து யார கேட்டு டிஆர்பி ராஜாவை வந்து யார் கேட்டு போன தடவை போனீங்க ஸ்பெயினுக்கு, இன்னும் யாரு கேட்டு சொல்லல, அவரு யாரு கேட்கல சார், கேட்டா சொல்லுவாரு. கேட்கலையா? ஆமா கேட்கல, காதுகளை நீங்க கேளுங்க, கேளுங்க சார். இப்ப அதே கேட்காது சார், கேட்கிற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு தான் இருக்காங்க. ஒண்ணுமே இல்ல, ஒண்ணுமே இல்ல சார். இங்க கூட பலமுறை தொண்டை வறண்ட அளவுக்கு கேட்டுக்கிட்டே தான் இருக்கிறோம். சொல்ல மாட்டேங்கிறீங்களே, கேட்டா கேளுங்க கேளுங்கங்கறீங்க. யார்கிட்ட கேக்குற, என்கிட்ட தானே கேக்குற அப்படிங்கிற காமெடி மாதிரி. யார்கிட்ட கேக்குற கேளு கேளுன்னா பதில் சொல்லணும்ல. 1 or 2 daysல இந்த போக்குவரத்தினுடைய முழு விவரம் உங்களுக்கு வெளிப்படையா வரும் சார், வெளிப்படையா வரும் சார். இல்ல முருகன் சார் ரொம்ப இதா இருக்கு, இதை விட்டுருங்க சார். இதுக்கு முன்னாடி போயிட்டு வந்தாங்கல்ல, ஸ்பெயின் போயிட்டு வந்தாங்கல்ல, அதுவோ இல்ல துபாயோ இல்ல ஜப்பானோ இல்ல சிங்கப்பூரோ யுஎஸ்ஓ எல்லாம் போயிட்டு வந்தாங்கல்ல, அதுக்கு என்னென்னலாம் டீடைல்ஸ் வெள்ளை அறிக்கை தருவீங்களா மாட்டீங்களா? கொடுப்பாங்க சார், கொடுப்பாங்க. எப்ப நீங்க கேளுங்க, ஆட்சி விட்டு போனது இல்ல நீங்க கேளுங்க, அதெல்லாம் கொடுப்பாங்க. அதுக்கு விவரம் வேணும்னா என்னங்கிறது எல்லாமே வந்து டீடைல்ஸா வந்து கவர்மெண்டினுடைய இதுல இருக்கு சார். நீங்க அதை போட்டீங்கனாலே வரும். அப்படி வரலன்னு சொன்னா நீங்க கேளுங்க, எந்த ஒரு விவரமும் இல்லையே என்னன்னு கேளுங்க சார். இல்ல சார், சார் நான் சும்மா போட்டா கூட இத பத்தி இதுக்கு இல்லையா அந்த மாதிரி தான் இருக்கு. எல்லாம் சொல்லுவாங்க சார், சொல்லாம இருக்க மாட்டாங்க சார். நீங்க விவரம் கேட்டால் சொல்லதான் செய்வாங்க, சொல்லலன்னு சொன்னா அவங்களுக்கு அப்புறம் மந்திரி பதவியில இருந்து அர்த்தமே இல்ல சார். அது டிஆர்பி ராஜா எல்லாம் வந்து விவரமா காரண சூழல்ல நான் புரிஞ்சுக்கிறேன். அதே சார் டிஆர்பி ராஜா எல்லாம் விவரமான ஆளு, அதெல்லாம் சும்மா எல்லாம் ஏமாத்தல மாட்டாரு. விவரமான ஆளு. ரொம்ப சுருக்கமா சொல்லிருங்க, ரொம்ப சுருக்கமா. இல்ல அதுதான் இவர்ட்ட இப்ப மகாராஷ்டிரால 17 புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. 34,000 பேருக்கு வேலை வாய்ப்பு உருவாக்குறாங்க. துறை வாரியாக பாத்தீங்கன்னா மின்னணு பொருட்கள், உருக்கு, சூரிய மின்சக்தி, மின்சார, சரக்கு வாகனங்கள் மற்றும் பேருந்துகள் தயாரிப்பு, இப்படி வந்து எந்தெந்த துறை வாரியாக அவர்கள் முதலீட்டை இங்க கொண்டுட்டு வராங்கிற விவரமும் இருக்கு. அது மட்டுமல்லாம அந்த முதலீட்டை எந்தெந்த பகுதிகளில் பண்ண போறாங்க, பூனேல பண்ண போறாங்களா, மகாராஷ்டிரால எந்தெந்த இடத்துலலாம் அந்த பணிகளை செய்ய போறாங்கிற விவரம் எல்லாம் இருக்கு. அது மாதிரி தமிழகத்துல இப்ப முதல்ல ஸ்டாலின் அவர்கள் மேற்கொண்ட வெளிநாட்டு பயணங்கள் எந்தெந்த இடத்துல எந்தெந்த பயணத்தை மேற்கொள்றாங்கிற ஒரு அட்டவணை இருக்குல்ல, அந்த அட்டவணை அப்படிங்கிறது சரியானதாக இருக்கா? இப்ப போயிட்டு வந்த ஜெர்மன் லண்டன் பயணத்துக்கான அட்டவணை எங்க இருக்கு, என்ன பண்ணுனாருங்கிற விவரத்தை நாங்க கேட்கிறோம். இதுவரைக்கும் ஜப்பான், சிங்கப்பூர் இங்க எல்லாம் போனது அப்படிங்கிற விவரம் ஒரு பக்கமும், இந்த விவரத்தையும் நாங்க கேட்கிறோம். இதை நீங்க கொடுக்க முடியுமா முடியாதா? எல்லா மாநிலங்களும் தெளிவாக சொல்றாங்க. தமிழகத்துல ஏன் அந்த நிலை இல்லைங்கிறது எங்களோட கேள்வி. புரியுது, மட்டும் பதில் சொல்லுங்க. புரியுது, அவ்வளவுதான் சார். ஏன் மற்ற மாநிலங்கள்ல பண்றாங்க, நீங்க ஏன் பண்றதில்லைன்னு கேக்குறேன். சோ சிம்பிள். மற்ற மாநிலத்தில் கொடுப்பது போல தமிழக அரசும் நிச்சயமாக இந்த விளக்கத்தை கொடுக்கும் சார். நீங்க வேணா நாங்க வேணா சொல்றோம் சார். எங்க கூட்டணி கட்சிங்கிறதுனால நாங்க வேணா அந்த கோரிக்கையை நாளைக்கு நான் சொல்லி இந்த விவரங்களை எல்லாம் வெளியிடுங்க. இது உண்மைதானே? நீங்க வந்து போடுறீங்களா, எங்க யாரோட போட்டீங்கன்னு விளக்கத்தை கேட்கறாங்க, நீங்க சொல்லுங்க அப்படின்னு வேணா நாங்க எங்க கட்சியின் சார்பில் கோரிக்கை வைக்கிறோம் சார். பார்க்கலாம், நீங்க உங்க கட்சிக்குள்ள இருக்கிறதுக்கே என்ன நியாயம் கிடைக்க மாட்டேங்குது, நீங்க கேட்கிற கோரிக்கைக்கு நியாயம் கிடைக்குதான்னு பார்க்கலாம். ரொம்ப முக்கியமான ஒரு புள்ளியை தொட்டிருக்கிறாங்க. இங்கிருந்து இவ்வளவு செலவு பண்ணி வெளிநாட்டுக்கு, அது ஒரு முதலமைச்சர் நிர்வாகத்தை எல்லாம் விட்டுட்டு இங்கிருந்து ஒருத்தர் அங்க போய் இவ்வளவு எல்லாம் பாக்குறதுக்கு வெறும் இந்த 15,000 கோடிக்கு போகணுமா?
நம்ம தான் இங்க வந்து முதலீட்டாளர்கள் மாநாடெல்லாம் நடத்துறோமே, அட்லீஸ்ட் அதுலயாவது வர வச்சு சைன் பண்ணிட்டு போயிடலாமே சார். இந்த மக்களை தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதலமைச்சர் ஒரு வெளிநாடுக்கு, ஒரு இங்கிலாந்துக்கோ அல்ல ஜெர்மனுக்கோ போய் நம்மளால் இயன்ற அளவுக்கு வெளிநாட்டினுடைய முதலீடுகளை கொண்டு வருவதற்கான முயற்சி எடுப்பதே தவறு என்று சொல்ல முடியாது சார். மற்ற முதலமைச்சர் ஏன் போகல, இவர் ஏன் போறாரு சொல்ல முடியாது சார். சார் நீங்க மத்திய அரசாங்கத்தினுடைய கடுமையான எதிர்ப்பு தமிழ்நாட்டுக்கு இருக்கு. நீங்க ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, மத்திய அரசாங்கத்தினுடைய கடுமையான எதிர்ப்பு இங்க இருக்கிறது. ஒரு வெளிநாட்டு கம்பெனி மத்திய அரசாங்கத்தில ஒரு கேள்வி ஒரு கேக்குதுன்னு வச்சுங்க, தமிழ்நாட்டில் இது மாதிரி நான் இன்வெஸ்ட் பண்றதுக்கு நாங்க ரெடியா இருக்கிறோம்னு சொல்லும் போது அதுக்கு தடை போட்டு உங்களுக்கு நான் ஃப்ரீயா இடம் தரேன், உனக்கு அந்த ஆதரவு தரேன்னு பீகார் கொண்டு வாங்க, யூபிக்கு தாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மத்திய அரசாங்கம் இருக்கு. அதையெல்லாம் தாண்டி தமிழ்நாட்டு அதெல்லாம் தாண்டி தமிழ்நாட்டுல வந்து இன்வெஸ்ட்மென்ட் கொண்டு வரதுன்னா பேசிட்டு இருக்கு. ஒரு நிமிஷம் இருங்களேன், ஒரு குற்றச்சாட்டு பகிரங்கமா வச்சிருக்கீங்க, எங்கே ஏதாவது ஒரே ஒரு ஆதாரம் இந்த கம்பெனி வர நாங்க இன்வெஸ்ட் பண்றேன்னாங்க, ஆனா இங்க இருக்கக்கூடிய மத்திய அரசு அதை விடல. ஆமா, நீங்க சொல்ற மாதிரி ஒன்றிய அரசு அதை விடலன்னு ஒரு ஆதாரம், நான் சொல்றேன் கம்பெனி ஆதாரம் நான் சொல்றேன் சார். ஏற்கனவே இங்க வந்து இந்த நோக்கியா கம்பெனி அதனுடைய இரண்டாவது தளத்தை வந்து இங்க துவங்குறதுக்கே விடல சார். அது இங்க இருந்து பீகார் கொண்டு போறாங்க. நோக்கியா கம்பெனி அவங்க காலி பண்ணிட்டு போயிட்டாங்க போறாங்களா? மத்திய அரசு இங்க இருந்து அது மாதிரி இல்ல இல்ல பீகார்ல வந்து உங்களுக்கு சொன்னீங்கல்ல, நாங்க தனியா இடமே ஃப்ரீயா தரோம், உங்களுக்கு எல்லா சலுகையும் தரோம், நீங்க பீகாருக்கு வாங்க, ஊபிக்கு வாங்கன்னு கூப்பிடுறீங்க. ஆனா தமிழ்நாட்டுக்கு ஒரு கம்பெனி வர தடுக்கிறாங்க. தமிழ்நாட்டு கம்பெனி வரதே இந்திய அரசு வரவேற்பதில்லை. அதையும் தாண்டி என்ன வேணாலும் இல்ல 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 தமிழ்நாட்டுல வந்து டெக்னாலஜி சார், தமிழ்நாட்டு உலக அளவுல எவ்வளவு உற்பத்தியில் இருக்கிறாங்க, உலக அளவுல அவங்களுடைய எகனாமிக்கல் ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிறது எல்லாரும் தெரியும். உற்பத்தி 7.6 இங்க தான் சார் இருக்கு, 7.5% இங்க தான் சார் வளர்ச்சி இருக்கு, வேற எங்குமே இல்ல. இந்திய நாட்டின் வளர்ச்சியை விட தமிழ்நாட்டின் வளர்ச்சி அதிகம். ஒரு நிமிஷம் கூல் டவுன், நீங்க விடாம பேசிக்கிட்டே போனீங்கன்னா நீங்க சொல்றதெல்லாம் நியாயம், நீங்க முடிக்க விட்டதா இருங்க முருகையன். நீங்க சொல்றீங்களா மத்திய அரசு இங்க இருந்து அங்க எடுத்து கொண்டு போய் அங்க வைக்கிறாங்க அப்படின்னு சொல்றீங்களா? எந்த நிறுவனத்தை அப்படி வச்சாங்க? அதான் ஒரு மாநிலமும் அவங்க சிங்கிள் விண்டோ சிஸ்டம் இப்ப நம்ம தமிழகத்துல இருக்கு. அது மாதிரி ஒரு மாநிலமும் அவங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேம்படுத்துறாங்க, அவங்க ஒர்க் பண்றதுக்கு அங்க ஆட்களை நிறைய கொடுக்கறாங்க, நிறைய சலுகைகள் கொடுக்கறாங்க. நம்ம தமிழகத்துல இல்ல இந்த திமுக அரசு என்ன செஞ்சுச்சு சார்? அதான் சார் இல்ல, அவன் இங்கெல்லாம் தொழிற்சாலை துவங்குவதற்கு பிற நாடுகள் ஏன் முயற்சிக்கவில்லை? அந்த மாநிலத்தில் பொறாமப்பட்டு சார் இல்ல இல்ல சார் வரல அப்படின்னா நம்ம எல்லாம் வரக்கான ஏற்பாடுகளை பண்ணலாம். 1991 இருந்து எல்லா நாட்டு கம்பெனிகளும் இந்த தமிழ்நாட்டை நோக்கி தான் வந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் மற்ற மாநிலங்களை நோக்கி போவதில்லை. அதுக்கு என்ன தெரியுமா காரணம்? தமிழ்நாட்டில் தேவையான வேலை ஆட்கள் கிடைக்கிறார்கள், படித்தவர்கள் வந்து இங்க இருக்காங்க சார். என்ன சொன்னீங்க? இந்தியாவிலேயே நம்பர் 1 இன்வெஸ்டிங்ல தமிழ்நாடு தான் சார் அதிகம் நினைக்கிறாங்கன்னு இங்க தான் சொல்றீங்க. மகாராஷ்டிராவுக்கு அடுத்தபடியா தமிழ்நாடு தான் சார் இருக்கிறோங்கிறீங்க. 10 லட்சம் கோடி ரூபாய் இங்க தான் அதிகமான இன்வெஸ்ட்மென்ட்ங்கறீங்க. ஆமா, அப்படி சொன்னா அடுத்த வரியே என்ன சொல்றீங்க? இல்ல இல்ல இங்க வந்தா மத்திய அரசு தடுக்குதுன்னா தடுத்தாலும் அதையும் தாண்டி கொண்டு வர சார். இல்ல சார் நீங்க ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, அன்றைக்கு வந்து ஐசிஎஃப்ல இருந்து பேங்க் இல்லையா கேள்வி எங்க ஆட்சியிலேயே இல்ல எனக்கு நல்லா எங்களுடைய காங்கிரஸ் ஆட்சியிலேயே இந்த ஐசிஎஃப் தொழிற்சாலை வருவது காமராஜர் எவ்வளவு சிரமப்பட்டார் தெரியுமா உங்களுக்கு? பேசுங்க சார். 70 வருஷம் பின்னாடி என்ன நடந்தது? இல்ல நான் சொல்றேன், நான் அதான் சொல்றேன், எங்க கட்சியினுடைய அரசாங்கத்தின் மீது நான் குறை சொல்றேன் சார். மிஸ்டர் ஒரே நிமிஷம் முருகையன், ப்ளீஸ் அப்டேட் யுவர் செல்ஃப். வர அப்டேட் நான் என்ன சொல்றேன், முக ஸ்டாலின் ஆட்சியில என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க. முக ஸ்டாலின் ஆட்சியில அவர் வந்த பிறகு அவர் திறமைக்கு அவருக்கு என்ன முடியுமோ அவ்வளவு முயற்சியும் எடுத்திருக்கிறார். தமிழக மக்களின் ஆதரவை பெற்றிருக்கிறார்.